சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வலிவடுக்கு காணி விடுவிப்பில் பொய்யுரைத்துள்ள ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர். சாதகமான முடிவுகள் எட்டப்படவில்லை என கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. கிளிநொச்சி பூநகரி கிராஞ்சியில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டங்கள் வாழ்வாதாரத்தை அளிப்பதாக தெரிவித்து போராட்டம். மத்திய கிழக்கு போர் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட இலங்கையர்கள் 7 பேர் கைது. இலங்கையின் ராணுவ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும், சரத் பொன்சேகா தெரிவிப்பு. டெல்லி பயணத்தை நிறைவு செய்துள்ள தமிழக முதலமைச்சர். சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடனான சந்திப்பு இடம்பெறவில்லை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். வலிவடக்கு காணி விடுவிப்பில் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் பொய்யுரைத்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பில் அண்மையில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணஜேசேகர தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் சாதகமான முடிவுகள் எட்டப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த ஒரு விடயம் சம்பந்தமாகவும் சாதகமான ஒரு அறிவிப்பு எதுவுமே வழங்காமல் தான் அந்த கூட்டம் முடிஞ்சது. நாங்கள் பொறுப்போடு சொல்கிறோம், எந்த விதமான மக்கள் பக்கத்தில் இருந்து மக்கள் எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு முடிவும் சாதகமாக எடுக்காமல் ஒன்றில் அதை பரிசீலிப்போம் என்று தட்டி கழித்தது, இல்லாட்டி செய்ய இயலாண்டு திட்டவட்டமாக நிராகரித்து அந்த கோரிக்கையிலே மக்களோட பக்கம் இருந்து வந்த கோரிக்கையில் நிராகரித்ததாகத்தான் அந்த கூட்டம் உடைய முடிவுகள் அமைந்திருந்ததே தவிர சாதகமான எந்த ஒரு முடிவும் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த அமைச்சர் ஊடகங்களை மூடின அறைக்குள்ளே நடைபெற்ற இந்த கூட்டம் முடிய மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு அமைச்சர் அவருடைய வாழ்நாளே ஜேவிபியுடைய தேசிய பட்டியலூடாக பதவி வகிக்கிற ஒரு அமைச்சர் ஊடகங்களுக்கு முன்னால் சொல்கிறார் சாதகமான பல விடயங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அது எதிர்காலத்தில் எல்லாம் தீர்க்கப்படும் என்ற ஒரு அப்பட்டமான வளமை போல ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்கேன். இந்த பொய்யை மக்கள் மட்டத்திலே விதைக்கிறதுக்காகத்தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கட்சி சாராத பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ ஏனைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கோ வலிகாமம் வடக்கை பற்றி கதைக்கிறாண்டா எங்களுக்கும் அந்த வலிகாமம் வடக்குனுடைய உள்ளூராட்சி சபையுடைய தலைவருக்கும் இடையில பாரிய வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த தலைவரை கூப்பிட்டிருக்கணும், அந்த சபையினுடைய உறுப்பினர்களை கூப்பிட்டிருக்கோம். அப்படின்னா சொல்கிறேன். ஏனென்றால் அந்த சபையினுடைய உறுப்பினர்கள் மக்களுக்கு பதில் சொல்லணும். கிளிநொச்சி பூநகரி கிராஞ்சியில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்து முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக இன்று வியாழக்கிழமை கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று சற்று முன்னர் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த கால அரசாங்கங்கள் செய்ததையே இந்த அரசாங்கமும் செய்கின்றது எனவும், கடந்த கால அரசாங்கங்கள் இனங்கண்ட இடங்களில்தான் கனிய மணல் அகழ்வு, காற்றாலை திட்டம் போன்றவற்றை இந்த அரசாங்கமும் முன்னெடுத்துச் செல்கின்றது எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடியேற்றத்தையும் பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் எனவும், கிராஞ்சி பகுதியில் 8000 தென்னம்பிள்ளைகளை அழித்து ஒரு அபிவிருத்தி நடக்கின்றது எனவும் போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவ்வாறான ஒரு அபிவிருத்தி தமக்கு தேவையில்லை எனவும் கருத்து வெளியிட்டுள்ளனர். கிராஞ்சி மக்கள் தென்னம்பிள்ளைகளை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். அவ்வாறு 2000 குடும்பங்கள் தென்னம்பிள்ளைகளை வாழ்வாதாரமாக நம்பி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கையில் அரசு அவற்றை அழித்து இவ்வாறானதொரு அபிவிருத்தியை கொண்டு வருவதை ஏற்க மாட்டோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமக்கான உரிய தீர்வு வரும் வரை தமது போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் மிகுந்த பக்தியுடன் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள பள்ளி வாசல்களிலும் திறந்தவெளி அரங்குகளிலும் இன்று காலை ஹஜ் பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றன. முஸ்லிம்களின் தியாக திருநாளான புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று கிளிநொச்சியில் உள்ள சலாம் ஜும்மா பள்ளிவாசலில் வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. இதேபோல தஹ்வீத் ஜும்மா பள்ளிவாசலின் ஏற்பாட்டில் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இன்று காலை பட்டாணிச்சூர் 5ஆம் ஒழுங்கை குடா வயல் திடலில் மிக சிறப்பாகவும் இடம்பெற்றுள்ளது. இந்த திடல் தொழுகைக்கு மௌலவி அசீத் அரபாத் தலைமை தாங்கி ஹஜ் பெருநாள் பேருரையை நிகழ்த்தியுள்ளார். இந்த விசேட தொழுகையில் பட்டாணிச்சூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த அதிகளவான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையை நிறைவேற்றினர். தொழுகையின் நிறைவில் உலக அமைதிக்காகவும் மனித நேயத்திற்காகவும் கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. உலகவாழ் இஸ்லாமியர்கள் இன்றைய தினம் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடும் நிலையில் மன்னார் மாவட்ட இஸ்லாமியர்களும் ஹஜ் பெருநாளை கொண்டாடியுள்ளனர். இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை 6:30 மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதான திடலில் ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. கிண்ணியா குறிஞ்சாங்கேணி விசி மைதானத்திலும் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றுள்ளது. இதில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் கலந்து கொண்டு ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இந்த நிலையில் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை மூதூர் பொது விளையாட்டு மைதானத்திலும் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் ரக்காமம் பிரதேசத்தில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை ரக்காமம் குளக்கரை மைதானத்தில் பக்திபூர்வமாக இடம்பெற்றுள்ளது. கல்முனை அன்சாரிஸ் சுன்னத்தில் முகமதியா ஜும்மா பள்ளிவாசல், கல்முனை ஹிதா ஜும்மா பள்ளிவாசல் ஆகியன இணைந்து கல்முனை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள ஹுதா திடலில் வழமை போன்று புனித ஹஜ் பெருநாள் தொழுகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அபுதாபி பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட 7 இலங்கை இளைஞர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் நேற்றிரவு கட்டநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலில் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை தம்பசம் வைத்திருந்ததுடன் அவை தொடர்பான சமூக ஊடக பதிவுகளுக்கு கருத்துக்களை பதிவிட்டமைக்காக 7 இலங்கையர்கள் அபுதாபி பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அம்பலாங்கொட, மாரப்பென, பொரளை, பண்டாரக்கம, பொலனறுவை மற்றும் வத்தலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 23 முதல் 33 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களே கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர். இவர்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், அரச புலனாய்வு பிரிவினர் மற்றும் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இலங்கையின் பாதுகாப்பு விவகாரங்களில் எந்தவித தளர்வுகளையும் மேற்கொள்ளக்கூடாது என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவம் மேலும் பலப்படுத்தப்பட வேண்டுமே தவிர படை குறைப்பு செய்வது ஏற்புடைய நடவடிக்கை அல்ல எனவும் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடந்த காலங்களில் 3 தடவைகள் ஆயுத கிளர்ச்சிகளை சந்தித்த ஒரு நாடு என்பதால் தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தில் எந்த காரணம் கொண்டும் தளர்வு போக்கை கடைபிடிக்க கூடாது என முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். முப்படைகளும் எப்போதும் பலமாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பாக புலனாய்வு அமைப்புகள் மிகவும் வலுவான கட்டமைப்புடன் இயங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் போரை முடிவிற்கு கொண்டு வந்தபோது மிகவும் பலம் பொருந்திய இராணுவ கட்டமைப்பு தம்மிடம் இருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தற்போதைய நிலையில் அதில் 20% எஞ்சியிருக்கக்கூடும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் போர் சூழல் நிலவினாலும் இல்லாவிட்டாலும் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இராணுவம் எப்போதும் பலமாகவே பேணப்பட வேண்டும் எனவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். உலக வரைபடத்தில் சிங்கப்பூர் மிக சிறிய நாடாக இருந்த போதிலும் தங்களது நாட்டின் வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புத்துறைக்கே அவர்கள் அதிகளவான நிதியை ஒதுக்குகின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவை நாட்டு மக்களுக்கு இல்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தறையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர் மக்களுக்கு பொறுப்பு கூறும் அரசாங்கத்தை விரட்டியடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை எனவும் கூறியுள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என கனவு காண்பவர்கள் திருடர்களும் ஊழல்வாதிகளும் போதைப்பொருள் வர்த்தகர்களுமே என ஜனாதிபதி தெரிவித்தார். அவர்கள் செய்த ஊழல் மோசடிகள் குறித்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர்கள் பதற்றமடைந்து பல்வேறு பொய்ப் பிரச்சாரங்களை பரப்பி வருவதாக தெரிவித்தார். எனினும் தற்போதைய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை வென்று மேலும் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ தன் மீது விதிக்கப்பட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாடு செல்ல அவசர தேவை ஏற்பட்டுள்ளதால் யோசித ராஜபக்ஷவின் வழக்கறிஞர்கள் பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு நேற்றைய தினம் கோமாகம உயர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு முந்தைய விசாரணைக்காக அழைக்கப்பட்ட போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஜோசித ராஜபக்ஷவின் நெருங்கிய உறவினர் ஒருவரின் கடவுச்சீட்டை பிணையாக சமர்ப்பித்தால் அடுத்த வழக்கு தவணை வரை இந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. களுத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டுமக்கட பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உந்துருளியில் பயணித்த வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்து மகிழுந்தில் வந்த நபர் ஒருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் நாகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை கைது செய்வதற்காக 3 காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவித்தார். இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடனான தமிழக முதலமைச்சர் விஜயின் சந்திப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து டெல்லி பயணத்தை நிறைவு செய்து தமிழக முதலமைச்சர் விஜய் மீண்டும் சென்னை திரும்பியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்றைய தினம் டில்லி சென்று அங்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தரப்பினரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அத்துடன் இன்று காலை டில்லி தமிழ்நாடு இல்லத்தில் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சரவை செயலாளர் சோமநாதன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர். மேகதாது அணை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விஜய் ஆலோசனை நடத்தியதாக டில்லி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து டில்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை முதல்வர் விஜய் சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் சந்திப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் மீண்டும் சென்னை புறப்பட்டுள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் 2 தரப்புகளும் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 4 கப்பல்கள் மீது ஈரானிய ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் அவையாவும் இன்று அதிகாலையில் திரும்பிச் சென்ற பின்னர் ஈரானின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸில் உள்ள ராணுவ தளத்தை குறிவைத்து அமெரிக்கா புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்க ஈரானிய 3 மாத காலப்போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. கடந்த 3 நாட்களில் ஈரானில் உள்ள இலக்குகளை அமெரிக்கா தாக்கியது இது 2வது முறையாகும். இந்த தாக்குதல்கள் நடந்த பின்னர் ஈரானும் இன்று அதிகாலை குவைத்தில் உள்ள அமெரிக்க விமான தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் குறிவைத்த விமான தளம் எது என்பதை ஈரான் குறிப்பிடவில்லை என்றாலும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளமே குறிவைக்கப்பட்டது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வலிவடுக்கு காணி விடுவிப்பில் பொய்யுரைத்துள்ள ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர். சாதகமான முடிவுகள் எட்டப்படவில்லை என கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. கிளிநொச்சி பூநகரி கிராஞ்சியில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டங்கள் வாழ்வாதாரத்தை அளிப்பதாக தெரிவித்து போராட்டம். மத்திய கிழக்கு போர் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட இலங்கையர்கள் 7 பேர் கைது. இலங்கையின் ராணுவ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும், சரத் பொன்சேகா தெரிவிப்பு. டெல்லி பயணத்தை நிறைவு செய்துள்ள தமிழக முதலமைச்சர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடனான சந்திப்பு இடம்பெறவில்லை.
இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.